வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜூன் 1ஆம் தேதி கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம் மக்களே. ஸோ வீடியோக்குள்ள போயிடலாம். ஒன்ஸ் அகைன் இனிய காலை வணக்கம். வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ நம்ம சேனல்ல முதல் வீடியோ ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கு. இனிமேல் ரெகுலரா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸா இருக்கட்டும், என்ன விஷயங்களா இருக்கட்டும், இந்த சேனல்ல தான் வரும். சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் சேனல் மறக்காம பார்க்காதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. இன்னைக்கு இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜூன் 1ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். சோ ஜூன் 1 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட முதல் வீடியோ அப்படிங்கிறது வேற ஒரு சேனல்ல வந்துச்சு. சோ இன்னைக்கு நம்ம தனியா ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கோம். உங்க சப்போர்ட்டோட ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. சோ எப்பவும் போல மங்களகரமா வள்ளுவன் வாக்குல இருந்து ஆரம்பிச்சிடலாம். சோ எல்லாத்துக்கும் காரணம் அன்புதான். ஓகேவா? எல்லாத்துக்கும் காரணம் என்னது? அன்பு. இந்த நீங்க என் மேல வச்சிருக்க அன்பா இருக்கட்டும், நான் உங்க மேல வச்சிருக்க அன்பா இருக்கட்டும். சோ இந்த அன்புதான் காரணம். இதை வள்ளுவர் என்ன சொல்றாரு? அன்புடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, அன்பை நம்ம எதை வச்சுமே கண்ட்ரோலே பண்ண முடியாதுங்க. அன்பை என்ன அப்படின்னா நம்ம சிறு கண்ணீர் மூலமா கூட வெளியே தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அன்புதான் எல்லாம். அன்பை அடக்கிலாம் வைக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. திருக்குறள்ல மொத்தம் 25 அதிகாரம் நமக்கு பகுதி ஆள கொடுத்திருப்பாங்க பொது தமிழ்ல. அந்த 25 அதிகாரத்துல முதல் அதிகாரம் நம்ம கொடுத்தது அன்பு. சோ நம்ம வரிசையா எல்லாமே ஒவ்வொரு குறளா டெய்லியுமே அந்த இதோட பார்ப்போம். ஓகேவா? சோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம் என்ன அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். சோ கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி 2023 இருந்து மே 2024 வரைக்கும் இருக்கு. சோ இது இங்கிலீஷ்ல பாத்தீங்க அப்படின்னா 130 பேஜ் இருக்கும். தமிழ்ல அதோட டிரான்ஸ்லேஷன் 200 பேஜ் இருக்கும். ஓகேவா? நமக்கு தனித்தனியா ஒவ்வொரு இது நேஷனல் நியூஸ், தமிழ்நாடு, இப்போ மிலிட்டரி எக்ஸசைஸ் இண்டெக்ஸ் எல்லாமே ஒரே கீழே எல்லாமே நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். சாம்பிளும் நம்ம டெலிகிராம் குரூப்ல இருக்கு. சோ பைலிங்குலா இருக்கும். இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம் இருக்கும். சோ இது நமக்கு டிஎன்பிசி குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இருக்கட்டும், பாண்டிச்சேரி ஹோம் கார்டு, டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாமா இருக்கட்டும், அப்புறம் நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்ஐ, பிசி, ஹைகோர்ட், எஸ்எஸ்சி, ரயில்வே எக்ஸாம் எல்லா எக்ஸாமுக்கும் பயன்படுற மாதிரி தான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். சோ இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 555. இந்த 555 அப்படிங்கிற அமௌண்ட்டை 9445275642 அப்படிங்கிற நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை அனுப்பிச்சுடுவேன். சப்போஸ் யாருக்காவது மணி கம்மியா இருக்கு அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. சோ எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும் நம்மளுடைய. அதே மாதிரி யூனிட் 8 and 9க்கும் மெட்டீரியல் லான்ச் பண்ணியிருந்தோம். மொத்தம் 1000 கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்கும். இதுவும் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியத்துல இருக்கும். இல்லாம ரீசன்ட் ஸ்கீம்ஸ், பட்ஜெட் எல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருந்தோம். இதுவும் 515 அப்படிங்கிறது. இல்ல சார் எனக்கு ரெண்டுமே வேணும் அப்படின்னா இது காம்போ ஆஃபரா 1000 நீங்க எனக்கு பே பண்ணிட்டு இந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சீங்கன்னா சென்ட் பண்ணிடுவேன். எக்ஸாம் கம்மியான டைம் இருக்கு, நல்லா படிங்க. ஓகேவா? சோ இப்போ இன்னைக்கு பிளாஷ்பேக் இல்ல, நாளையில இருந்து நமக்கு பிளாஷ்பேக் வரும். சோ இன்னைக்கு முதல்ல தமிழ்நாடு நியூஸ்ல இருந்து ஆரம்பிக்க போறோம். சோ இன்னைக்கு உங்களை எல்லாரும் எங்க முதல்ல கூட்டிட்டு போறேன் அப்படின்னா இங்க வந்திருக்கோம். ஓகேவா? எங்க வந்திருக்கோம்? மத்திய சிறைச்சாலை. ஓகேவா? மத்திய சிறைச்சாலை சேலத்துக்கு வந்திருக்கோம். என்ன சார் தப்பே பண்ணல, ஜெயிலுக்கு கூட்டு வந்திருக்கீங்க, இன்னைக்கு எங்க கூட நிப்பாட்டி இருக்கீங்க, உங்களை நம்பி புது சேனலுக்கு வந்தா அப்படின்னு தோணும். சோ என்ன அப்படின்னா இன்னைக்கு நமக்கு சேலம் சிறைச்சாலையை பத்தி ஒரு செய்தி பார்க்க போறோம். ஓகேவா? சோ என்ன அப்படிங்கறத உள்ள போய் கொஸ்டின் குள்ள பாத்துடலாம். Which prison has been classified as a casual prison recently? சமீபத்தில் எந்த சிறைச்சாலை சாதாரண சிறைச்சாலையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது? அது என்ன சிறைச்சாலையில சாதாரண சிறைச்சாலை, ஸ்பெஷல் சிறைச்சாலை எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்குது. ஓகேவா? இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சேலம். சோ சிறைச்சாலை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ரெண்டு வகை நிறைய வகைகள் இருக்கும். சோ ஒண்ணு என்ன சொன்ன மாதிரி கேஷுவல் பிரிசன். ஓகேவா? கேஷுவல் பிரிசன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சாதாரண சிறைச்சாலை. என்ன சிலை? சாதாரண நார்மல். சோ நார்மல் சிறைச்சாலை அப்படிங்கிறது. இன்னொன்னு என்ன அப்படின்னா நமக்கு ஹாபிச்சுவல், அதாவது ஹாபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் பிரிசன் சொல்லுவாங்க. இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க நமக்கு? ஹாபிச்சுவல் அஃபென்சஸ் பிரிசன். ஹாபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் பிரிசன். அதாவது ஒண்ணு கேஷுவல் நான் சொன்னேன், இன்னொன்னு இந்த ஹாபிச்சுவல் அஃபெண்டர்ஸ். இது என்ன அப்படின்னா இப்போ முதல் டைம் நான் ஒரு தப்பு பண்றேன். ஓகேவா? முதல் டைம் நான் ஒரு தப்பு பண்றேன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கேஷுவல் பிரிசன்ல தான் கொண்டு போடுவாங்க. நான் திரும்ப திரும்ப அதே தப்ப பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா என்ன ஹாபிச்சுவல் அஃபெண்டர்ஸ். அதாவது திரும்ப திரும்ப குற்றங்கள் பண்ணிட்டே இருப்பாங்கல்ல குற்றவாளிகள், அவங்களதான் இந்த ஹாபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் பிரிசன்ல போடுவாங்க.
அப்போ இப்ப சேலம் மத்திய சிறைச்சாலை, அதாவது நம்மளுடைய சேலம் மத்திய சிறைச்சாலை வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஹாபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் பிரிசனா இவ்வளோ நாள் இருந்துச்சு. அதாவது இது வந்து பிரிட்டிஷ்காரங்க 1862ல கட்டினது. எப்போ 1862ல கட்டினது. கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளவு அங்க ஒரு 38 138 கிட்டத்தட்ட ஒரு 160 வருஷம் மேலமா ஹாபிச்சுவல். அப்போ வந்து ஒருத்தங்க வந்து திரும்ப திரும்ப தப்பு பண்ணவங்க தான் எங்க கொண்டு போடுவாங்க, சேலம் மத்திய சிறைச்சாலை. ஃப்ரெஷ்ஷா ஒருத்தர் ஒரு தப்பு பண்றான்னா அவனை சேலம் மத்திய சிறைச்சாலை போட கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ சேலம் மாவட்டத்துல ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க ஏதோ ஒரு தப்பு பண்றான், முதல் டைம் ஒரு குற்றம் பண்றான் அப்படின்னா அவனை வந்து பக்கத்துல அவனை சேலம் சிறைச்சாலையில போட மாட்டாங்க. எங்க அப்படின்னா வெள்ளூர்ல போடுவாங்க, இல்லைன்னா கோயம்புத்தூர்ல போடுவாங்க. ஓகேவா? அதே நேரம் கோயம்புத்தூர் வெள்ளூர்ல வந்து திரும்ப திரும்ப இந்த நிறைய மிஸ்டேக் பண்றவங்க, நிறைய தப்பு பண்றவங்களை தூக்கி இங்கே போட்டுருவாங்க. சோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இப்போ சேலம்ல இருந்து யாராவது ஒருத்தங்க வந்து அவங்களுடைய உறவினர்கள் யாராவது பார்க்க போகணும், சேலம்ல ஒரு ஒரு குற்றவாளியை பார்க்க போகணும் அப்படின்னா அவங்க வெள்ளூர் ஜெயிலுக்கோ கோயம்புத்தூர் ஜெயிலுக்கோ போக வேண்டியதா இருக்கு. அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, சேலம சாதாரண சிறைச்சாலையாட்டு நம்மளுடைய உள்துறை அமைச்சகம் வந்து ஹோம் டிபார்ட்மெண்ட் இருக்காங்கல்ல, ஹோம் டிபார்ட்மெண்ட் வந்து ஆர்டர் போட்டு மாத்திட்டாங்க. அப்போ சமீபத்துல எந்த சிறைச்சாலையை சாதாரண சிறைச்சாலையாக மாத்துனாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா சேலம் சிறைச்சாலை அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் போட்டுருங்க. ஓகேவா? டன். அடுத்தது போயிடலாமாமா. நெக்ஸ்ட். சோ நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து தேசிய செய்திகள் போயிடலாம். தேசிய செய்திகள் பாத்தீங்க அப்படின்னா எங்க பார்த்தாலும் வந்து நம்ம அதாவது டைரக்டர் சங்கர் எந்திரன் படம் எடுத்தாரு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு தமிழ் இங்கிலீஷ்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதனுடைய பயன்பாடுகள் வந்து அதிகமாயிட்டே வருது. ஆக்சுவலி வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ஆக்சுவலி நான் அங்க அடால ஒர்க் பண்ணும்போது வந்து மதியம் வந்து என்ன காலையிலே கிளம்பிடுவேனா, அதனால வந்து இங்க சாப்பாடு செய்ய கஷ்டமா இருக்கும்ல. 6 மணி 5:45 எல்லாம் கிளம்பிடுவேன். அவ மதியம் வந்து ஒரு இடத்துல சாப்பாடு சொல்லிப்பேன். அப்ப அந்த அக்கா ஒரு அக்கா வந்து கொடுத்துட்டு போவாங்க, ஒரு மெஸ் மாதிரி. அப்ப அவங்களோட பொண்ணு வந்து 12th முடிச்சு, தம்பி என் பொண்ணு 12th முடிச்சிருக்கா, பேசணுமா உங்ககிட்ட, என்ன படிக்கணும் அப்படிங்கிற பத்தி அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் பேசுவேன் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு என்ன கேட்டாங்க அப்படின்னா, நான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கலாமா. அப்போ வந்து அந்த இந்த அளவுக்கு அந்த ஒரு பெனிட்ரேஷன் இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கோங்களேன். சோ இப்ப என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, ஒரு புது இனிஷியேட்டிவ் ஆட்டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ ஸ்கூல் சிலபஸ்ல, ஓகேவா, சோ எந்த மாநிலம் பள்ளி பாடத்திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவை சேர்த்துள்ளது அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ நம்ம எல்லாருமே ஒரு பெரிய பிரச்சனை, நம்ம ஸ்கூல்ல ஒண்ணு படிச்சிருப்போம், அடுத்தது வந்து காலேஜ்ல ஒண்ணு படிச்சிருப்போம், வேலை செய்யற இடத்துக்கும் நம்ம காலேஜ்ல படிச்சதுக்கும் சம்பந்தமே இருக்காது. புரியுதா? சோ அதனால இப்பவே வந்து ஸ்கூல் சிலபஸ்லயே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ யார் வந்து உள்ள கொண்டு வராங்க அப்படின்னா, பொதுவா ஆர்டிபிஷியல் இந்த மாதிரி விஷயங்களாலே கேரளா தான் உள்ள கொண்டு வராங்க. அப்போ எந்த மாநிலம் வந்து பள்ளி பாடத்திட்டத்துல செயற்கை நுண்ணறிவு வந்து அறிமுகப்படுத்தி இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கு சரியான விடை கேரளா, கேரளா, கேரளா. ஓகேவா? சோ நம்ம வந்து இப்போ நமக்கு இந்த செயற்கை நுண்ணறிவு பத்தி சில விஷயங்கள் பார்த்துடலாமா? சோ செயற்கை நுண்ணறிவு பத்தி சில விஷயங்கள் பார்த்துடலாம் மக்களே. முதல் விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் ரோபோ மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி ஒரு ஆப். இப்போ நமக்கு வந்து என்ன தேவையோ அது எல்லாத்தையும் அதுவே நமக்கு செஞ்சிடும். இப்போ ஒரு வேலை எனக்கு வந்து ஒரு 10 பேஜுக்கு வந்து ஒரு எஸ்ஏ, ஒரு மகாத்மா காந்தி பத்தி ஒரு எஸ்ஏ ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொன்னா உடனே ரெடி பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? எனக்கு வந்து ஒரு அழகான போஸ்டர் டிசைன் பண்ணுங்க, இந்த மாதிரி இன்புட்ஸ் பண்ணி கொடுத்தா போஸ்டர் டிசைன் பண்ணி. இதான் வந்து செயற்கை நுண்ணறிவு. அதாவது நம்மளுடைய மனிதர்களோட வந்து இயற்கை நுண்ணறிவுன்னு வச்சுக்கோங்களேன், அது செயற்கை நுண்ணறிவு டப்புன்னு நம்மளை விட ஃபாஸ்டா பண்ணிடும். சோ இப்ப நமக்கு செயற்கை நுண்ணறிவு சார்ந்த சில கேள்விகள் நமக்கு பரீட்சையில கேட்கலாம். என்னெல்லாம் அப்படிங்கிற பாக்கலாம். முதல்ல இப்போ வந்து பள்ளி பாடத்திட்டத்துல சேர்த்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். முதலான ஏஐ ஸ்கூல், அதாவது வந்து செயற்கை நுண்ணறிவு பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது நமக்கு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா திருவனந்தபுரம், கேரளால. எங்க இருக்கு? கேரளா திருவனந்தபுரத்துல இருக்கு அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்க இருக்கு? சோ இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு பள்ளிக்கூடம் எங்க இருக்குன்னா திருவனந்தபுரம், கேரளா. ஓகேவா? அதே மாதிரி ஸ்கூல்னு இருந்தா அங்க டீச்சர் இருக்கணும்ல, அதே மாதிரி செயற்கை நுண்ணறிவு ஆசிரியர், இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு ஆசிரியர் எங்க அறிமுகப்படுத்தப்பட்டாங்க அப்படின்னா இதுவும் கேரளா தான். இதுவும் நமக்கு கேரளா தான். அந்த டீச்சருடைய பேர் என்ன? ஐரிஸ். ஓகேவா? டீச்சருடைய பேர் என்ன? ஐரிஸ் அப்படிங்கறத பார்த்திருப்போம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில ஏஐ நகரம் மட்டும் ஒண்ணு டெவலப் பண்ண போறாங்க. செயற்கை நுண்ணறிவு நகரம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிட்டி, ஏஐ நகரம் அப்படின்னு எதை டெவலப் பண்ண போறாங்க அப்படின்னா லக்னோ. ஓகேவா? லக்னோ அப்படிங்கிறது எங்க இருக்கு? லக்னோ அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. லக்னோ அப்படிங்கிறது யூபில இருக்கு. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு மக்களே. அதே மாதிரி
அதாவது உலகின் முதல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அதாவது வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஒரு மென்பொருள் பொறியாளருக்கான எல்லா வேலையும் செய்யக்கூடிய ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெவலப் பண்ணிருக்காங்க உலகத்திலே. சாஃப்ட்வேர் இன்ஜினியர். சாஃப்ட்வேர் இன்ஜினியருடைய பெயர் என்ன அப்படின்னா டெவின். ஓகேவா, டெவின் அப்படிங்கிறது. அதே மாதிரி சமீபத்துல இன்னொன்னு, இது ரொம்ப முக்கியமான எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. என்ன அப்படின்னா உலக சுகாதார நிறுவனம், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனும் ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை டெவலப் பண்ணாங்க. அதனுடைய பேர் என்ன அப்படின்னா சாரா. ஓகேவா, நம்ம கூட பேசணுமே, விளையாடணுமே, பேசி பேசி விளையாடணுமே, ஹெல்த் பத்தி என்ன டவுட் கேட்டுக்கலாம். இதான் நமக்கு சேர்க்கணுடைய பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது முக்கியமான விஷயங்கள். அப்போ நமக்கு எந்த ஸ்டேட் வந்து ஸ்கூல் சிலபஸ்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை இன்க்ளூட் பண்ணாங்கன்னு கேட்டா கேரளா அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்து இதெல்லாம் பாத்துட்டீங்க, அடுத்த போயிடலாமா? சோ நெக்ஸ்ட் ஏதோ ஒண்ணு ஓபன் பண்ணி வைக்கிறாங்க, எல்லாரும் கை தட்டுறாங்க, நம்மளும் கிளாப் பண்ணிக்கலாம். சோ என்ன ஓபன் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பாத்துடலாம். ஓகேவா, டிஆர்டிஓ உடைய வேர் வாஸ் டிஆர்டிஓஸ் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் டிஃபென்ஸ் டெக்னாலஜிஸ் இனாகிரேட்டட். டிஆர்டிஓவின் பாதுகாப்பு தொழில்நுட்பங்களுக்கான சிறப்பு மையம் எங்கு திறக்கப்பட்டது? சோ சிறப்பு மையம் இது எங்க திறக்கப்பட்டது அப்படின்னா நமக்கு ஐஐடி கான்பூரும் டிஆர்டிஓவும் சேர்ந்து பண்ணிருக்காங்க. அப்ப எங்க திறந்திருக்காங்க? ஐஐடி கான்பூர்ல. ஐஐடி கான்பூர் அப்படிங்கறதுதான் சரியான விடை. இப்ப நமக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐஐடி கான்பூர் பத்தியும் பார்க்கலாம், டிஆர்டிஓ பத்தியும் பார்க்கலாம். எப்போ நம்ம கிளாஸ் வந்து எப்பவுமே நம்ம டெப்தா படிப்போம். ஓகேவா, அதாவது நம்ம முன்னாடியே சொல்ற மாதிரிதான், அதாவது வந்து பசுமாடு வந்து மேல உள்ள அந்த அந்த நுனிப்புள்ள மட்டும்தான் மேயும். ஆனா நம்ம வந்து எரும மாடு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்படியே ஃபுல்லா அடியோட மேயும். அதனால ஒரு கண்டென்ட் பார்க்கும்போது ஓகே இதான் ஆன்சர் அப்படின்னு போக கூடாது, அதை தாண்டி நம்ம நிறைய விஷயங்கள் படிக்கணும். அப்போ முதல்ல நம்ம டிஆர்டிஓ, டிஆர்டிஓனா என்ன அப்படின்னா டிஃபென்ஸ், டிஆர்டிஓனா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான் நமக்கு என்ன மக்களே? டிஆர்டிஓ. டிஆர்டிஓ அப்படிங்கிறது டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஓகேவா, சோ இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1958. இதனுடைய தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா புதுடெல்லி, நியூ டெல்லியில தான் இதனுடைய தலைமையகம் இருக்கு. இதனுடைய சேர்மேனா இருக்கிறது யார் அப்படின்னா சமீர் வி காமத். ஓகேவா, ஆக்சுவலி இதோட பதவி காலம் முடிஞ்சு இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. சமீர் வி காமத். ஓகேவா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ்லையும் எழுதலாம் சமீர் காமத். ஓகேவா, சமீர் காமத் அப்படிங்கிறது இந்த டிஆர்டிஓ உடைய தலைவரா இருக்கக்கூடியவர். இதோட பதவிக்காலம் முடிஞ்சு இப்ப ஒரு மாசமும் ஏதோ எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா, சோ இதான் டிஆர்டிஓ. டிஆர்டிஓ அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆல்ரெடி என்ன அப்படின்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் புதுசான நம்ம டிஃபென்ஸ்க்கு தேவையான விஷயங்கள், நம்மளுடைய பாதுகாப்புக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் உருவாக்கக்கூடிய அந்த கடமை யாருக்கு இருக்கு அப்படின்னா டிஆர்டிஓ கிட்ட இருக்கு. இப்ப ஐஐடி கான்பூர்ல, கான்பூர் பத்தி நம்ம சமீபமா பார்த்த செய்திகளை பார்க்கலாம். ஐஐடி கான்பூர்ல ஆத்மன் அப்படின்னு ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஆல்ரெடி உருவாக்குனாங்க. ஓகேவா, ஆத்மன் அப்படின்னு சொன்னா யாரு? சிம்பு ஞாபகம் வருதா? இதுங்க ஆத்மன்னு சொன்னா சிம்பு ஞாபகம் வரக்கூடாது, ஆத்மன்னு சொன்னா ஐஐடி கான்பூர் ஞாபகம் வரணும். இது வந்து இப்ப நம்ம பார்த்தோம்ல சிறப்பு மையம், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். இதே மாதிரி ஆத்மன் அப்படிங்கிறதும் ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். ஓகேவா, அதே மாதிரி ஐஐடி கான்பூர்ல இன்னொரு விஷயம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இப்ப நமக்கு மழை, இங்க வந்து பயங்கர வெயிலா இருக்குப்பா, என்னன்னே தெரியல. ஐஐடி கான்பூரை கூட்டிட்டு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா செயற்கை மழை, கிளவுட் சீடிங். கிளவுட் சீடிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா செயற்கையா மழை வர வைக்கக்கூடிய டெக்னிக். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் யார் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா ஐஐடி கான்பூர் பண்ணி பார்த்தாங்க. கிளவுட் சீடிங், சில்வர் அயோடைடு, பொட்டாசியம் அயோடைடு, ட்ரை ஐஸ் இதெல்லாம் வச்சு பண்ணுவாங்கல்ல, படிச்சிருப்பீங்க, சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்க. சயின்ஸ்லாம் படிங்க, இல்ல அப்பப்போ நம்ம இங்க எடுக்கிறத பாருங்க. சில்வர் அயோடைடு, பொட்டாசியம் அயோடைடு, அப்புறம் ட்ரை ஐஸ்லாம் வச்சு பண்றதுதான் இந்த கிளவுட் சீடிங். கிளவுட் சீடிங்னா செயற்கையாக மழை வர வைக்கக்கூடிய ஒரு முறை. ஓகேவா, செயற்கை மழை. ஓகேவா, கிளியரா? இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? சோ அப்போ இதுக்கான ஆன்சர் நமக்கு என்ன அப்படின்னா ஐஐடி கான்பூர். அடுத்த கேள்வி போயிடலாம், அப்பாயின்மெண்ட். சோ அப்பாயின்மெண்ட்ஸ்ல உங்கள நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா எஸ்எஸ்சி. சோ எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க மாணவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்ன, சிஜிஎல்ல அவ்வளோ வேகன்சி வந்திருக்கு மக்களே, மிஸ் பண்ணிடாதீங்க. சிஜிஎல் வந்து உள்ளது, அதாவது இப்ப நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சில வந்து குரூப் 1 எப்படி பெருசோ அதே மாதிரி எஸ்எஸ்சில சிஜிஎல் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. அதாவது குரூப் 1 விட சிஜிஎல் அப்படிங்கிறது வந்து நமக்கு பதவியிலையும் சரி, நமக்கு சேலரிலையும் சரி, அந்த ஜாப் நேச்சர் சரி ரொம்பவே நல்லா இருக்கக்கூடிய ஒண்ணு. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லும்போது அதோடைய அந்த அது கிடைக்கிற சலுகைகள் எல்லாம் நமக்கு ஜாஸ்தியா இருக்கும். ஓகேவா, சோ அப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க எஸ்எஸ்சிக்கு தலைவரா புதுசா ஒருத்தங்களை நியமனம் செஞ்சிருக்காங்க. அது யாரு அப்படிங்கறத பாக்கலாமா? சோ ஹூ இஸ் த சேர்மன் ஆஃப் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்? பணியாளர் தேர்வு ஆணையத்தின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டா
ராகேஷ் ரஞ்சன் ஐஏஎஸ் ஆபீசர் அப்படிங்கிறதா சரியான விடை. சோ இதுல மத்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது 1975 தான் கொண்டு வரப்பட்டது. இப்போ 1975. ஓகேவா? சோ அடுத்தது ஒவ்வொன்னா பார்க்கலாம். இந்த ஆப்ஷன்ல இருக்கவங்க ஜித்தா அஹீர் வந்து நம்ம அடுத்து பார்ப்போம் அடுத்த கண்டென்ட்ல. கபில் சிபல் அப்படிங்கிறவர் வந்து உச்சநீதிமன்றம் இருக்குல்ல, அதாவது உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த வழக்கறிஞர் சங்கம் இருக்குல்ல, வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவர். உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவர் யார் அப்படின்னா கபில் சிபல். சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன், பார்னா அந்த பார் இல்ல, இது வந்து லாயர் இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷனுடைய தலைவர். ஓகேவா? உச்சநீதி வழக்கறிஞர் சங்கத்துடைய தலைவர் திலீப் சங்கா நம்ம பார்த்தோம். IFFCO அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. ஓகேவா? இந்தியன் ஃபார்மர்ஸ் ஃபெர்டிலைசர்ஸ் கோஆபரேட்டிவ். முன்னாடியே அங்க அந்த வீடியோல பார்த்திருப்போம். இந்தியன் ஃபார்மர்ஸ் ஃபெர்டிலைசர்ஸ் கோஆபரேட்டிவ், அதாவது இந்திய விவசாயிகள் உர கூட்டுறவு. இந்திய விவசாயிகள் உர கூட்டுறவுடைய தலைவராட்டு திலீப் சங்கானி அவர்களை நியமனம் பண்ணிருக்காங்க. கபில் சிபல், ராகேஷ் ரஞ்சன் இப்ப பார்த்தாச்சு. அடுத்த கேள்வி போயிடலாமா? சோ அடுத்த கேள்வி இவர் வந்து என்ன அப்படின்னா, இவர் வந்து பிஜேபி எம்எல்ஏ இருக்கக்கூடியவர். ஓகேவா? இந்த பிஜேபி எம்எல்ஏ வந்து என்னவா நியமனம் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலி இந்த திலீப் சங்கானி இருக்காருல்ல, இவரு வந்து என்ன அப்படின்னா, மோடி இருக்காருல்ல, மோடி வந்து குஜராத் சிஎம் இருக்கும்போது அந்த குஜராத்தோட அமைச்சரா இருந்தது திலீப் சங்கானி. அவருக்கு ஐஏஎஸ் பதவி. ஓகேவா? அடுத்தது இவரும் பிஜேபி எம்எல்ஏயா இருக்கக்கூடியவர். இவரை வந்து நாஃபெட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. நாஃபெட்னா என்ன தெரியுமாமா? நாஃபெட்னா நேஷனல் அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. நேஷனல் அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. ஓகேவா? நாஃபெட், நேஷனல் அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. இதான் இதனுடைய ஃபுல் ஃபார்ம். ஓகேவா? சோ தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்திய தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தைப்படுத்துதல் கூட்டமைப்பு. எழுதி வச்சுக்கோங்க. இந்திய தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தைப்படுத்துதல் கூட்டமைப்பு. ஓகேவா? இந்திய தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தைப்படுத்துதல் கூட்டமைப்பு. இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா அக்டோபர் 2. எப்ப ஆரம்பிச்சாங்க? அக்டோபர் 2 என்னது? காந்தி ஜெயந்தி அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் இந்த நாஃபெட். ஓகேவா? அக்டோபர் 2 1958 ஆரம்பிச்சது. அக்டோபர் 2 1958. இதற்கு தலைவராட்டு பிஜேபி எம்எல்ஏ இருக்கக்கூடிய ஜெத்தா அஹீர் அவர்களை நியமனம் பண்ணிருக்காங்க. ஜெத்தா அஹீர். ஓகேவா? நமக்கு நாஃபெட் உடைய ஃபுல் ஃபார்ம் கேட்டோம் அப்படின்னா எல்லாருக்கும் யோசனை வரும், சார் இல்ல சியும் இல்ல எம்மும் இல்ல அப்படின்னு தோணும். ஓகேவா? சோ இதனால ஃபுல் ஃபார்ம் வந்து நேஷனல் அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. இந்திய தேசிய வேளாண் கூட்டுறவு கூட்டமைப்பு, சந்தைப்படுத்தல் கூட்டமைப்பு. ஓகேவா? அக்டோபர் 2 1958 ஆரம்பிக்கப்பட்டது. அதனுடைய புதிய தலைவராட்டி யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா ஜெத்தா அஹீர் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அடுத்து சோ நெக்ஸ்ட் மறுபடியும் நான் ஞாபகப்படுத்துறதுதான். சோ என்ன 555 இது. சோ கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் வந்து மக்களே லான்ச் பண்ணிருக்கோம். யாருக்கெல்லாம் வேணுமோ சோ குரூப் 1 எக்ஸாம், குரூப் 4, குரூப் 2 எல்லா எக்ஸாம் பயன்படுற மாதிரி சோ வேணுங்கிறவங்க மறக்காம வந்து எனக்கு ஜிபே 9445275642 நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு எனக்கு இதே நம்பர்ல வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. சோ எக்ஸாம் போற முன்னாடி ஒரு டைம் ரீட் பண்ணிட்டு போங்க மக்களே. ஒரு டைம் ரீட் பண்ணிட்டு போங்க. அவ்வளவு கண்டென்ட் இருக்கு. கண்டிப்பா நீங்க ரீட் பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கு ஞாபகம் வரும். இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல இருக்கு. யூனிட் 8 and 9க்கும் அதே மாதிரி தான் 1000 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சேர்த்து நம்ம மெட்டீரியல் லான்ச் பண்ணியிருந்தோம். 515 அப்படிங்கிறது. சோ இது மொத்தம் 180 பேஜ் இருக்கும். 90 பேஜ் நமக்கு தமிழ், 90 பேஜ் இங்கிலீஷ். ஓகேவா? சோ இதுவும் நீங்க ஒரு வாட்டி ரீட், உங்களுக்கு லாஸ்ட் மினிட் ரிவிஷன் இது எல்லாமே பயன்படுற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இல்ல மூணுமே வேணும் அப்படின்னா மூணுமே சேர்த்து 1000. சோ இதுவும் அதே மாதிரி தான். இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் நீங்க வந்து பண்ணீங்கன்னா போதும். ஓகேவா? சோ இப்போ அடுத்து ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் பார்க்கலாம் மக்களே. சோ ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ்ல விச் இன்ஸ்டிடியூஷன் இன் இந்தியா டாப்ட் தி ஏசியா யூனிவர்சிட்டி ரேங்கிங் 2024. அதாவது ஆசியால அந்த ஆசிய பல்கலைக்கழக தரவரிசையில வந்து இந்தியால எந்த இது முதலிடத்துல இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா?
சோ இதுல என்ன அப்படின்னா இந்த தி அப்படிங்கிறது நார்மலான தி இல்ல, இது என்ன அப்படின்னா டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஃபுல் ஃபார்ம் டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன். அப்ப டைம்ஸ்னா அந்த பத்திரிகை எல்லாம் இருக்குல்ல, அந்த டைம்ஸ் பத்திரிகை. சோ அந்த டைம்ஸ் பத்திரிகையுடைய அந்த அவங்க வந்து ஒரு இது ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அவங்க ரிலீஸ் பண்ணதா இந்த ஏசியா யூனிவர்சிட்டி ரேங்கிங். இதுல இந்த ரேங்கிங்ல ஓவராலா அதாவது வந்து மொத்த ஆசியாலே வந்து சைனால, அதாவது சைனால இருக்க டி சிங்குவா, சைனால இருக்க சிங்குவா, ஓகேவா? இல்ல டி சைலண்ட் சிங்குவா பல்கலைக்கழகம், சிங்குவா பல்கலைக்கழகம் தான் முதலிடம், ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஓகேவா? எங்க இருக்கு அப்படின்னா சைனால இருக்கு சிங்குவா. ஓகேவா? சிங்குவா பல்கலைக்கழகம், சிங்குவா பல்கலைக்கழகம் சைனா, இதுதான் வந்து நம்பர் 1. ஓகேவா? நம்பர் 1ல இருக்குது. அப்போ இந்தியால நம்பர் 1ல எது இருக்கு அப்படின்னா இன்னும் அந்த ஆப்ஷன் டில இருக்குல்ல, ஐஐஎஸ்சி பெங்களூர், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர். இது வந்து ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா 32வது இடத்துல இருக்கு. ஓவராலா எத்தனை இடத்துல இருக்கு? 32வது இடத்துல இருக்கு மக்களே. இந்தியால இது முதலிடம், இந்தியால முதலிடம். ஓவரால் நமக்கு ஏசியால இந்த இண்டெக்ஸ்ல 32வது இடம். முதலிடத்துல ஓவராலா யாரு இருக்காங்கன்னா சிங்குவா பல்கலைக்கழகம் சைனா. ஓகேவா? டன். சோ இது எல்லாமே நமக்கு முக்கியமானது. அடுத்து போயிடலாம், சயின்ஸ் அண்ட் டெக் போயிடலாம். சயின்ஸ் அண்ட் டெக்ல வந்து என்ன அப்படின்னா ஒரு செய்தி என்ன அப்படின்னா வந்து அக்னிபான், அக்னிகுல் அப்படிலாம் நிறைய படிச்சிடும். அப்படின்னா என்னென்ன சம்பவம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சோ விச் இஸ் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் 3D பிரிண்டட் ராக்கெட் இன்ஜின் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதுக்கு பின்னாடி இன்னொரு கதை இருக்கு, நான் அதை அடுத்து சொல்றேன். உலகின் முதல் 3D அச்சிடப்பட்ட ராக்கெட் இன்ஜின் எது அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களே. என்ன அப்படின்னா ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியுடைய பெயர் அப்படின்னா அக்னிகுல் காஸ்மோஸ். ஓகேவா? ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. ஓகேவா? அக்னிகுல் காஸ்மோஸ், அக்னிகுல் தமிழ்ல எழுதிடலாம், அக்னிகுல் காஸ்மோஸ், அக்னிகுல் காஸ்மோஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. சோ இந்த கம்பெனி வந்து எங்க இருக்கு அப்படின்னா ஐஐடி மெட்ராஸ், சென்னையில உள்ளதான். ஓகே, நம்ம சென்னையில உள்ளதான், ஐஐடி மெட்ராஸ்ல இருக்கக்கூடியது. சோ இவங்க என்ன அப்படின்னா ஒரு ஒரு ராக்கெட் இன்ஜின் வந்து தயார் பண்ணிருக்காங்க, ஒரு 3D பிரிண்டட் ராக்கெட் இன்ஜின். அதோட பேர் வந்து அக்னிபான். இதை வந்து ரொம்ப வருஷமா, அதாவது ஒரு 2 வருஷமாட்டே வந்து லான்ச் பண்ணதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ வந்து இது வந்து இவங்க பிரைவேட் தானே. சோ இப்போ இவங்க எங்க லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்ரீஹரிகோட்டால ஐஎஸ்ஆர்ஓட இதுல போய் லான்ச் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு பிரைவேட் லான்ச், அதாவது ஒரு தனியாருக்குள்ளத வந்து ஐஎஸ்ஆர்ஓ ஸ்ரீஹரிகோட்டால இருந்து லான்ச் பண்றாங்க அப்படின்னா இது வந்து 2வது முறை. முதல் முறை வந்து ஸ்கை ரூட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துடைய இதை லான்ச் பண்ணிருப்பாங்க. ஸ்கை ரூட் அப்படிங்கிற ஒரு 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 தனியார் நிறுவனத்துடைய ராக்கெட் லான்ச் பண்ணிருப்பாங்க. இது 2வது முறை அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ ரொம்ப மார்ச் 2022ல இருந்தே இது பண்ணிட்டு இருக்காங்க. 5 அட்டெம்ப்ட் ஆகி இப்பதான் வந்து ஒரு வழியா சக்சஸா முடிஞ்சிருச்சு. சோ இப்ப நம்ம இந்த அக்னிபான் பத்தி பார்க்கலாம். அக்னிபான் ரொம்ப முக்கியம். வரக்கூடிய எக்ஸாம்ல குரூப் 1ல, குரூப் 2ல, இல்ல பாண்டிச்சேரி ஹோம் கார்டுல கேட்கலாம், டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ல கேட்கலாம், எஸ்எஸ்சி எல்லா எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்ப அக்னிபான்னா என்ன நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சோ அக்னிபான் அப்படிங்கிற இந்த சேட்டலைட் பாத்தீங்க அப்படின்னா அக்னிபான் இது வந்து எத்தனை ஸ்டேஜ், அதாவது எத்தனை ஸ்டேஜ் அப்படிங்கறத நம்ம கேட்கலாம் மக்களே. அதுதான் நமக்கு எக்ஸாம்ல பொதுவா கேட்பாங்க, எத்தனை ஸ்டேஜ் இது, அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள். இதனுடைய ஃபுல் நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அக்னிபான் சார்ட்டட். அக்னிபான் சார்ட்டட், அக்னிபான் சார்ட்டட் அப்படின்னு சொல்லும்போது அக்னிபான் சப் ஆர்பிட்டல் டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேஷன். ஓகே, ஏதோ பட்டன் அப்படின்னா ஜூம் ஆயிடுச்சு. ஓகேவா? சோ சார்ட்டட் அப்படின்னா சப் ஆர்பிட்டல் டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேஷன். முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற வார்த்தையை ஃபியூச்சர்ல நீங்க எங்க கேள்விப்பட்டாலும் எப்படி அது என்ன அர்த்தம் அப்படின்னா சும்மா இது வந்து என்ன அப்படின்னா ஒரு சும்மா ஒரு டெமோ மாதிரி அனுப்புறதா இந்த டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேஷன். அப்போ அக்னிபான் சார்ட்டட் அப்படிங்கிறது சப் ஆர்பிட்டல் டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேஷன், சப் ஆர்பிட்டல் டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேஷன். இது எத்தனை ஸ்டேஜ் வெஹிக்கிள் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 2 ஸ்டேஜ் லான்ச் வெஹிக்கிள். இது எத்தனை ஸ்டேஜ் லான்ச் வெஹிக்கிள்? இது 2 ஸ்டேஜ். ஓகேவா? 2 ஸ்டேஜ் லான்ச் வெஹிக்கிள். இந்த அக்னிபான் அப்படிங்கிறது 2 ஸ்டேஜ் லான்ச் வெஹிக்கிள், 2 ஸ்டேஜ் லான்ச் வெஹிக்கிள். ஓகேவா? சோ அதே மாதிரி இது எவ்வளவு வெயிட்ட தூக்கும் அப்படின்னா நமக்கு 300 கிலோ. 300 கிலோவை 700 கிலோமீட்டர் வரை கொண்டு இதான் முக்கியம். நம்பர்ஸ் எல்லாம் முக்கியம் மக்களே. 2 ஸ்டேஜ். இது வந்து எவ்வளவு வெயிட்ட தூக்கும்? 300 கிலோவை தூக்கும். எவ்வளவு ஆர்பிட்ல, அதாவது ஆர்பிட் 700 கிலோமீட்டர், ஆர்பிட்ல வந்து 700 கிலோமீட்டர் தள்ளி வைக்கும். அதே மாதிரி இதுல என்ன ஊத்துவாங்க? பெட்ரோல்ல ஓடுமா டீசல்ல ஓடுமா அப்படின்னு கேட்டா இது வந்து செமி கிரையோஜெனிக் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. செமி கிரையோஜெனிக் இன்ஜின்னா கொஞ்சம் லிக்யூடு கொஞ்சம் கேஸ் அப்படின்னு மாத்தி போட்டு ஓட்டுவாங்க. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களே. அக்னிபான், அதாவது அக்னிகுல் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்காங்க. அந்த நிறுவனம் வந்து உலகிலே முதல் 3D பிரிண்டட் ராக்கெட் இன்ஜின் வந்து
அனுப்புறாங்க. எதுல அனுப்புறாங்க அப்படின்னா இது வந்து லான்ச் வெஹிக்கிள் தான். ஓகே, இந்த அக்னிபான் அப்படிங்கிறது லான்ச் வெஹிக்கிள். இந்த அக்னிபான் லான்ச் வெஹிக்கிள்ல அனுப்புறாங்க. ஒரு ஏவு வாகனம். ஓகேவா, அனுப்புறாங்க. இது ஐஐடி மெட்ராஸை சேர்ந்த ஐஐடி மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார்ட் அப். ஸோ இது வந்து 2 ஸ்டேஜ், அதாவது எத்தனை 2 ஸ்டேஜா 3 ஸ்டேஜா நமக்கு ஸ்டேட்மெண்ட் மெத்தட்ல கேட்கலாம். 2 ஸ்டேஜ். எத்தனை கிலோ வரைக்கும் தூக்குவோம்னா 300 கிலோ வரைக்கும் தூக்கிட்டு மேல போயிடும். ஓகேவா, 700 கிலோமீட்டர் இருக்கும். இப்போ நம்ம இங்க 3Dன்னு பார்த்தோம். இல்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உலகத்திலே முதல் 3D ராக்கெட் டெரான் அப்படின்னு ஒன்று முன்னாடியே லான்ச் பண்ணிருப்பாங்க 2 வருஷம் முன்னாடி. ஆனா இதை வந்து நமக்கு வேர்ல்ட் 3D பிரிண்டட் சிங்கிள் பீஸ் ராக்கெட் இன்ஜின் சொல்றாங்க. நமக்கு கேட்டாங்கன்னா அக்னிபானே போட்டுருங்க. சரியா, நிறைய விஷயங்கள் நம்ம உலகத்திலே ஃபர்ஸ்டா இருக்க மாட்டோம், ஃபர்ஸ்ட்னு சொல்லிப்பாங்க. ஸோ டெரான் ஒன்று சர்ச் பண்ணி பாருங்க. டெரான் ஒன்று சர்ச் பண்ணி பார்த்தா இது ஆல்ரெடி இருக்கும். நம்ம மெட்டீரியல் கூட டெரான் ஒன்று கொடுத்துருப்போம். ஏன்னா அக்னிபான் வந்து லான்ச் பண்ணல. ஏன்னா இன்னைக்கு தானே லான்ச் பண்ணிருக்கேன். நேற்று தானே லான்ச் பண்ணிருக்காங்க. ஆமா, முந்தா நேற்று. ஓகேவா, டன். ஸோ 3D இப்போ நமக்கு 3D பத்தி சில விஷயங்கள் பார்க்கலாமா? ஸோ நம்ம 3D நம்ம பார்த்துருக்கோம் நிறைய விஷயம். இந்தியாவுடைய முதல் 3D டெம்பிள், இந்தியாவின் முதலுடைய 3D கோவில் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா தெலுங்கானால இருக்கு. ஓகே, தெலுங்கானால புருகுப்பள்ளி அப்படிங்கிற இடம், சித்திப்பேட்டை மாவட்டத்துல தெலுங்கானால இந்தியாவின் முதல் 3D டெம்பிள் அப்படிங்கிறது இருக்கு. இந்தியாவின் முதல் 3D போஸ்ட் ஆபீஸ் எங்க இருக்கு? பெங்களூர்ல. இந்தியாவின் முதல் 3D போஸ்ட் ஆபீஸ் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா பெங்களூர்ல இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, அதே மாதிரி நமக்கு 3D மாஸ்க் மசூதி, 3D மசூதி எங்க இருக்கு அப்படின்னா நமக்கு ஜெட்டா. 3D மசூதி எங்க இருக்கு? ஜெட்டா, சவுதி அரேபியா. ஓகேவா, ஜெட்டா, சவுதி அரேபியா. இது எல்லாமே நமக்கு முக்கியமானது. ஓகேவா, கிளியர். இப்ப அடுத்த போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இப்பதான் வந்து ஒரு இது பார்த்தோம், ஒரு ராக்கெட் பார்த்தோம். இப்ப அடுத்தது வந்து ஒரு மிசைல் பார்க்க போறோம், ஒரு ஏவுகணை பார்க்க போறோம். ஓகேவா, ஒரு ஏவுகணை. ஸோ ருத்ரா எம், வாட் இஸ் ருத்ரா எம் ரீசென்ட்லி சீன் இன் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் கேட்கலாம். வாட் இஸ் ருத்ரா எம் ரீசென்ட்லி சீன் இன் நியூஸ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ சமீபத்தில் செய்திகள் வந்து ருத்ரம் 2 என்றால் என்ன அப்படின்னா இது ஏவுகணை. ஸோ ஏவுகணை அப்படின்னு சொல்லும்போது யார் ரெடி பண்ணியிருப்பா? டிஆர்டிஓ தான் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இதை பத்தி நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த ருத்ரா வந்து இது வந்து ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல். ஓகேவா, ஏர் டு சர்ஃபேஸ், ஏர் டு சர்ஃபேஸ். ஏர் டு சர்ஃபேஸ் உங்களுக்கு பார்க்க தெரியும். அதாவது வந்து வானத்துல பறந்துட்டு இருக்கு. இது மிசைல் வந்து இங்க லோட் பண்ணிடுவாங்க நம்ம ஃபைட்டர் ஜெட்ல. ஸோ ஏர்ல இருந்து சர்ஃபேஸ் நோக்கி அடிக்கும், இங்க இருந்து இப்படி அடிக்கும். ஓகேவா, அதான் ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல் அப்படிங்க. இதனுடைய ரேஞ்ச் எவ்வளவு தூரம் வரை தாக்கும் அப்படின்னா ஸோ 350 கிலோமீட்டர். ஓகேவா, ஸோ இங்க இருந்து அடிச்சோம் அப்படின்னா மதுரையில போய் அடிக்கும். ஓகேவா, ஸோ 350 கிலோமீட்டர் வரைக்கும் இதனுடைய ரேஞ்ச். ஓகேவா, இதனுடைய ரேஞ்ச் எவ்வளவு அப்படின்னா 350 கிலோமீட்டர். இது வந்து ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல், வான்ல இருந்து நமக்கு தரையை நோக்கி இது பண்ணக்கூடியது மிசைல். ருத்ரா M2 அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த மாதிரி தான் கேள்வி வரும். இதுல ரொம்ப டீட்டெயிலா போக மாட்டாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து சாலிட் ப்ரொப்பலண்ட். ஓகேவா, இது நம்ம அதுல நம்ம பார்த்தோம் செமி கிரையோஜெனிக் இன்ஜின். இது சாலிட் ப்ரொப்பலண்ட் தான் யூஸ் பண்றாங்க, சாலிட் ப்ரொப்பலண்ட். ஓகேவா, சாலிட் ப்ரொப்பலண்ட் தான் யூஸ் பண்றாங்க இத இது பண்றதுக்கு, ட்ரை பண்றதுக்கு. ஓகேவா, கிளியரா? அடுத்த போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு டிஆர்டிஓ ஃபிளைட் ஸ்பேஸ் ஐ மீன் மிசைல் வந்துட்டு இருக்கு. அடுத்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ். ஸோ ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல சின்ன வயசுல எல்லாரும் இந்த ஆர்ம் ரெஸ்லிங் விளையாடலாமா அப்படின்னு விளையாடி இருப்போம். என்ன தெரியும் கண்டிப்பா. என்ன அப்படின்னா இந்த ஆர்ம் ரெஸ்லிங் அப்படிங்கிறது வேர்ல்ட் லெவல் காம்படிஷனா நடக்குது அப்படிங்கிறது தெரியுமா உங்களுக்கு? இவர் ஒரு மாதிரி என்னையே பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. ஓகே, குறுகுறுன்னு பாக்குறாரு. ஓகே, டன். ஸோ வேர் வாஸ் 22nd ஏசியன் ஆர்ம் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் ஹெல்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 22வது ஆசிய கை மல்யுத்த சாம்பியன்ஷிப். கை மல்யுத்த ஆர்ம் ரேஸ். ஓகேவா, எங்க நடந்துச்சு அப்படின்னா தாஷ்கண்ட் அப்படிங்கிற இடம். தாஷ்கண்ட். ஓகேவா, தாஷ்கண்ட். தாஷ்கண்ட் அப்படிங்கிற இடம் எங்க இருக்கு அப்படின்னா உஸ்பெகிஸ்தான்ல இருக்கு. சோ டாஷ்கண்ட் உஸ்பெகிஸ்தான் நடைபெற்றதுதான் 22வது ஆசிய கை மல்யுத்த சாம்பியன்ஷிப், 22nd ஏசியன் ஆர்ம் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது. உஸ்பெகிஸ்தான் சொன்னோன்னே எல்லாருக்கும் ஞாபகம் வர வேண்டிய என்ன அப்படின்னா டஸ்ட் லீக் அப்படிங்கிற ஞாபகம் வரணும். ஓகேவா, டஸ்ட் லீக் அப்படிங்கிற ஞாபகம் வரணும். இது இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் இடையே நடைபெறக்கூடிய கூட்டு ராணுவ பயிற்சி. டஸ்ட் லீக் அப்படிங்கிறது வந்து போன குரூப் ஒன்ல அதுக்கு முந்தின குரூப் 1 எக்ஸாம் எல்லாம் கேட்டாங்க டஸ்ட் லீக் அப்படிங்கிறது. ஓகேவா, டன். அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துடலாம். சோ மில்க் டே, உலக பால் தினம். சோ வேர்ல்ட் மில்க் டே என்னை கொண்டாடுறாங்க அப்படின்னா இன்னைக்கு ஜூன் 1. ஓகேவா, நமக்கு 2001 இருந்து இதை முதல்ல கொண்டாட ஆரம்பிச்சாங்க உலக பால் தினம் அப்படிங்கிறது. சோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதுவே தேசிய பால் தினம், நேஷனல் மில்க் டே. நேஷனல் மில்க் டே அப்படி தேசிய பால் தினம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அது நவம்பர் 26. இதை வந்து என்னன்னு இது வந்து ஏன் அப்படின்னா நம்மளுடைய வெண்மை புரட்சி இருக்குல்ல, வெண்மை புரட்சி டாக்டர் வர்கீஸ் குரியன் இருக்காருல்ல, நம்ம வர்கீஸ், அவரு வந்து
அவருடைய பிறந்த நாள் தான் வந்து நம்ம ஊர்ல இந்தியால தேசிய பால் தினம். தேசிய பால் தினம் கேட்டா நவம்பர் 26, உலக பால் தினம் கேட்டா ஜூன் 1. ஓகேவா? அடுத்தது உலக பெற்றோர் தினம்மா இன்னைக்கு. ஓகேவா? உலக பெற்றோர் தினம். இன்னைக்கு என்ன பண்றீங்க? உங்க பேரண்ட்ஸோட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்து எல்லாம் போடுங்க. ஓகேவா? மதர்ஸ் டே மட்டும் போட்டா போதாது. ஓகேவா? உலக பெற்றோர் தினம், குளோபல் டே ஆஃப் பேரண்ட்ஸ். ஓகேவா? குளோபல் டே ஆஃப் பேரண்ட்ஸ் என்னைக்கு அப்படின்னா அதுவும் இன்னைக்கு ஜூன் 1. அப்போ உலக பால் தினமும் நமக்கு இன்னைக்குதான், உலக பெற்றோர் தினமும் இன்னைக்குதான். ஓகே, குளோபல் டே ஆஃப் பேரண்ட்ஸ். ஓகே, குளோபல் டே இதே வார்த்தை அப்படியே வந்தா மட்டும் ஜூன் 1 போடுங்க. வேற நிறைய பேரண்ட்ஸ் வச்சு நிறைய டே இருக்கு. குளோபல் டே ஆஃப் பேரண்ட்ஸ் வந்துச்சுன்னா என்ன போடணும் அப்படின்னா நமக்கு ஜூன் 1 அப்படிங்கறத போட்டுருங்க. ஓகேவா? கிளியரா? ஓகே, அடுத்த போயிடலாமா? ஓகே, டன். நெக்ஸ்ட், விதியை மாற்றும் விதி. அது என்ன விதியை மாற்றும் விதி அப்படின்னா நமக்கு பாலிட்டியில ஆர்டிகிள் கேட்பாங்க, விதி எல்லாம் சட்டப்பிரிவு கேட்பாங்க. சோ நம்ம விதியை மாத்திர அந்த விதி தான். ஓகேவா? சோ விச் ஆர்டிகிள் டாக்ஸ் அபவுட் நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் த யூனியன்? நம்ம நாட்டினுடைய பெயர் மற்றும் ஆட்சி பரப்பத்தி கூறும் சட்டப்பிரிவு எதுன்னா சட்டப்பிரிவு 1 இருந்து முதல்ல நம்ம போலாம். ஓகேவா? சோ இந்தியா வந்து என்ன அப்படின்னா இந்தியா தட், இந்தியாவுக்கு வந்து ரெண்டு ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு பெயர் சொல்றாங்க இந்த ஆர்டிகிள் 1ல. இந்தியா தட் இஸ் பாரத். ஓகேவா? அப்போ இந்தியாவுடைய பெயரா என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியா அப்படின்னு சொல்றாங்க, இல்ல பாரத் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படிங்கறதையும் சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா முதல் அட்டை, இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. ஓகேவா? அதாவது ஆர்டிகிள் 1ல 1. அடுத்த ஆர்டிகிள் 1ல 2 என்ன அப்படின்னா சோ முதல் அட்டவணை, ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் முதல் அட்டவணையில வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்களோ, முதல் அட்டவணையில என்னென்ன மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள்லாம் இருக்குதோ அது எல்லாமே நமக்கு உண்டு அப்படின்னு. மூணாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம டெரிட்டரி, நம்ம ஆட்சி பரப்பு அப்படிங்கிறது எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டேட்டு, நம்மளுடைய யூனியன் பிரதேசங்கள். அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா நாளைக்கு நம்ம யாரையாவது ஆக்கிரமிப்பு பண்ணோமோ அப்படின்னு ஆக்கிரமிப்பு பண்ணா அதுவும் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அக்வர்ட் டெரிட்டரிஸ். இது நம்ம நாளைக்கே போய் பாகிஸ்தானை பிடிச்சிட்டோம், பங்களாதேஷ பிடிச்சிட்டோம், சைனாவே பிடிச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, சும்மா எக்ஸாம்பிள். ஓகேவா? சோ இந்த மாதிரிலாம் இதாச்சு அப்படின்னா அதுவும் நம்ம இந்தியாவுடைய எல்லைகளிலே வரும். ஓகேவா? சோ ஆர்டிகிள் 1. அடுத்த தினம் ஒரு திட்டம் பார்ப்போம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய திட்டம் வந்து நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் ஸ்கீம். ஓகேவா? நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் திட்டம் அப்படிங்கிறது. சோ இந்த திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் 19, 2022 ஆரம்பிக்கப்பட்டது. நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் பேரை கேட்டாலே நீங்க வந்து யோசிக்கலாம் என்ன அப்படின்னா இப்போ முக்கியமா என்ன கவர்மெண்ட் ஸ்கூல், அதாவது அரசு பள்ளிக்கூடங்கள் இருக்குல்ல, அரசு பள்ளிக்கூடங்கள் வந்து நிறைய மெஜாரிட்டியான பள்ளிக்கூடங்கள் வந்து ப்ராப்பரான வசதிகள் இல்லாம இருக்கு. ஓகேவா? அதை முன்னேற்றதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ அங்க படிச்சவங்களா இருக்கட்டும் இல்ல பிரைவேட், அதாவது வந்து தனியாரா இருக்கட்டும், இந்த நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் மூலமாட்டு அந்த அரசு பள்ளிகளை முன்னேற்றலாம். ஓகேவா? சோ இதே மாதிரி என்னொன்னு பார்த்தோம் என்ன அப்படின்னா நமக்கு விழுதுகள் அப்படிங்கிற ஒரு திட்டம் பார்த்திருப்போம். அந்த விழுதுகள் அப்படிங்கிற திட்டம் எதற்காக அப்படின்னா அங்க படிச்ச மாணவர்கள் மட்டும் அதை வந்து பண்ணலாம், படிச்ச மாணவர்கள் வந்து தங்களுடைய பள்ளிகளை வந்து மேம்படுத்தலாம். ஓகேவா? இது வந்து மாணவர்கள் மட்டும் இல்ல, பிரைவேட் யார் வேணாலும். ஓகேவா? யார் வேணாலும் வந்து பள்ளிக்கூடங்களை மேம்படுத்தும் நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற திட்டம். இந்த நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷனுக்கு சேர்மேன் ஆட்டு யார் அப்படின்னா வேணு ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற டிவிஎஸ் உள்ளவர், இந்த டிவிஎஸ் கம்பெனி இருக்குல்ல அதுல உள்ளவர் வேணு ஸ்ரீனிவாசனை சேர்மேனா போட்டிருக்காங்க. வேணு ஸ்ரீனிவாசன் தான் சேர்மேனு. இதற்கு அம்பாசிடர், அதாவது இந்த நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷனுக்கு விளம்பர தூதரா யார் அப்படின்னா நம்ம செஸ் பிளேயர் இருக்கார்ல விஸ்வநாதன் ஆனந்த் தான் இதுக்கு போடுறோம். விஸ்வநாதன் ஆனந்த் தான் இதோடைய அம்பாசிடர். அப்போ இவரு சேர்மேனு, தலைவர், இந்த நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷனுடைய தலைவர். இவர் வந்து விளம்பர தூதர், அம்பாசிடர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? டன். கிளியரா? அடுத்தது ஒன் டே ஒன் கமிட்டி, ஒரு நாள் ஒரு கமிட்டி. ஓகேவா? டெய்லி ஒரு கமிட்டி. இன்னைக்கு பார்க்கக்கூடிய கமிட்டி மிகிர் ஷா கமிட்டி. மிகிர் ஷா குழு வந்து எப்ப நிறுவப்பட்டது அப்படின்னா 2016ல நமக்கு நேஷனல் வாட்டர் பாலிசி, தேசிய நீர் கொள்கை ஒன்று உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டி யாருடைய தலைமையில் அப்படின்னா மிகிர் ஷா. ஓகேவா? தேசிய தண்ணீர் கொள்கை அல்லது நீர் கொள்கை அப்படிங்கிறது. அப்போ வாட்டர் அப்படின்னு வந்துட்டாலே மிகிர் ஷா அப்படிங்கிற பேரை டப்புன்னு டிக் அடிச்சுங்க 2016. ஓகே, மிகிர் ஷா 2016 தேசிய நீர் கொள்கையை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக போடப்பட்ட குழு, நேஷனல் வாட்டர் பாலிசி. அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். சாக்கிய புத்திஸ்ட் சொசைட்டி வாஸ் ஃபவுண்டட் பை, சாக்கிய பௌத்த சங்கம் எனும் அமைப்பை நிறுவியர் யார் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், 10ஆம் கிளாஸ் ஸ்கூல் புக்ல படிச்சிருப்பீங்க, அயோத்திதாச பண்டிதர். ஓகேவா? அயோத்திதாச பண்டிதர் 4 வருது என்னோட பெண்ல. ஓகேவா? அயோத்திதாச பண்டிதர்
இது ஆக்சுவலி என் ஃப்ரெண்டோடது ஒன்னு ஆர்டர் பண்ணணும், பார்த்துட்டு இருக்கேன். அது சரியானது கிடைக்குமா, கடைக்கு போய் தேடினேன், கடையில் இங்கெல்லாம் கிடைக்காதுப்பா, ஆன்லைன்ல தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அடுத்தது ஸோ மறுபடியும் சொல்ல மக்களே, கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் யாரெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க, மெட்டீரியல் ஷேர் பண்ணிடுவேன். அதே மாதிரி யூனிட் 8 and 9க்கும் வந்து 1000 கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்கு, இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல இருக்கும். ஸோ 3 சேர்த்து எக்ஸாம் படிக்கணும்னு நினைக்கணும், காம்போ ஆஃபர் 1000ல வந்து பே பண்ணிட்டு நீங்க டெக்ஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம், ஒரு டைம் ரிப்பீட் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ரிப்பீட்ல என் கூட சேர்ந்து எல்லாருமே ஆன்சர் போடுங்க மக்களே, ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எந்த சிறைச்சாலை வந்து கேஷுவல் பொசிஷன் சாதாரண சிறைச்சாலை மாத்தினாங்க அப்படின்னா சேலம் சிறைச்சாலை. அதுக்கு அடுத்து வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஸ்கூல் சிலபஸ்ல எந்த மாநிலம் சேர்த்தாங்க அப்படின்னா கேரளா. டிஆர்டிஓ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் டிஃபென்ஸ் டெக்னாலஜில எங்க அப்படின்னா கான்பூர்ல. அதுக்கு அடுத்தது நமக்கு ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் பணியாளர் தேர்வு ஆணையத்தினுடைய தலைவர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ராகேஷ் ரஞ்சன். அதற்கு அடுத்தது நாஃபட் உடைய தலைவரா வந்து ஜேதா அகிர், ஆப்ஷன் பி. ஸோ ஏஷியா யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஐஐஎஸ்சி பெங்களூர் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்காங்க இந்தியால. ஸோ ஃபர்ஸ்ட் 3D பிரிண்டட் இன்ஜினை வந்து யார் லான்ச் பண்ணாங்கன்னா அக்னிபான். ருத்ரா எம் அப்படிங்கிறது மிசைல். அதுக்கடுத்து 22nd ஏசியன் ஆர்ம் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் வந்து டாஷ்கண்ட் உஸ்பெகிஸ்தான் நடைபெற்றது. வேர்ல்ட் மில்க் டே ஜூன் 1, பால் தினம் ஜூன் 1, உலக பெற்றோர் தினமும் ஜூன் 1. அதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் த யூனியன் சட்டப்பிரிவு 1. நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் 2022, மிகிர்ஷா குழு 2016, சாக்கிய புத்திஸ்ட் சொசைட்டி அயோத்திதாச பண்டிதர். ஓகேவா? சோ மக்களே நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ, ஸோ சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரி எப்பவுமே. ஸோ உங்களுடைய அன்பும் ஆதரவும் எப்பவுமே வேணும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நாளைக்கு காலைல 7 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.